பெரியார் என்னென்ன பேசினார் 1963 பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன். நான் இந்த வாரம் துக்ளக்கில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம தமிழினத்துக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் செய்தி 1963 செப்டம்பர் 17 விடுதலையில் வந்திருக்கிறது. 4 எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்துக்கு. ஒன்று முஸ்லிம், 2வது கிறிஸ்துவர், 3வது தாழ்த்தப்பட்டோர். அப்கோர்ஸ் முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதல் இடம். நான் 3 சொல்கிறேன். தாழ்த்தப்பட்டோர் இவங்க 3 பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த 3வது கேட்டகரியை தவிர பிராமணர், முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை. நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள். நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும். சேலை, காசு, சோறு இது இருந்தால் போதும் அவங்களுக்கு, வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த தரம் கேட்டிருக்கோம் துக்ளக்கில். பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு? இதெல்லாம் கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில் வரணும். எனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நல்லது என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகைகள் இதை கையெடுப்பாங்கங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இது ஒன்று தான். இதை பற்றி நிறைய லெட்டர்ஸ் ட்விட்டரில் எழுதணும். இதை பற்றி நண்பர்கள்ட்ட பேசணும். சோஷியல் மீடியாவில் இந்த செய்திகளை பரப்பணும். முன்பு போல் ஒரு பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை பரப்ப முடியுங்கிற நிலை இப்போ இல்லை. அதனால் நம்முடைய கடமையும் இந்த தேசத்தையும் நம்ம தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால், தர்மத்தையும் அரசியலையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி தான் பேசுகிறார் பழகருப்பையா. எவ்வளவு ஒரு மனிதனுடைய கருத்து மாறினாலும் அது தர்மத்தை ஆதாரித்து இருக்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் உண்மை. மகாத்மா காந்தி அதே சொன்னார். ஐ ஹவ் நெவர் வர்ஷிப்டு கன்சிஸ்டன்சி இன் மை லைஃப். ஏனென்றால் எந்த மனிதனும் ஒரே சிந்தனையோட அவங்க வாழ்நாள் பூரா இருக்க முடியாத பெரிய ஞானியால் தான் இருக்க முடியாது. அதனால தான் ஆதிசங்கரர், வள்ளுவர் இவங்கெல்லாம் இருந்தது காரணம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற காலத்தை கடந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவதற்காக எழுதியவர்கள் தான் ஞானிகள். அதனால தான் அவங்க பேர் இவ்வளோ நாள் இருக்குது. இன்னும் கருணாநிதி பேர் இன்னும் 10 வருஷம் இருக்காது, கட்டடங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதனால் நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள், இந்த உலக பிரச்சனையை கையாளுகிற மனிதர்கள். அதனால் நம்முடைய கருத்துக்கு ஒரு கால வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். அதனால் தர்மம் என்பது காலம் கடந்தது. அது ஒன்று தான் நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பழகருப்பையா கூறினார். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும், சோஷியல் மீடியாவை உபயோகப்படுத்தணும், பத்திரிகை துறைக்கு எழுதணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்னென்ன பேசுகிறாருங்கிறத பாருங்கள், நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார். நான் இரவும் பகலும் உழைக்கிறேன். கருணாநிதி அப்படி பண்ண மாட்டார். வேற யாரையாவது ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்க மாட்டார். ஸ்டாலினை கூட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்கிறேன். ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் நானும் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு டெலி சீரியலில் நடித்து கொண்டிருந்தார், குறிஞ்சிமலன். அப்போ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட, சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னு. அவர் போய் கருணாநிதி கிட்ட இந்த வத்தி வச்சுட்டார். கருணாநிதி மறுநாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் அங்கே வந்து சொல்லணும். அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் சோவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது.
முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது அவருடைய சாதுரியம். ஆனால் இவர் என்னுடைய பிள்ளைக்கு நான் 100 மார்க் தருவேன், என் அப்பாவை போல ஒரு உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது. இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழக பத்திரிகைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துக்ளை தவிர, ஓரளவுக்கு தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்லுவாங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது, ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துக்ளக் கூறியது, இவர் அவசியம், திமுகவுக்கு இவர் அவசியம், நாம இவரை எதிர்க்கிறோம், திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி, அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும், அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகு நாம் சொன்னோம், இது மக்கள் கொடுத்த முடிவு, நாம் எதிர்த்தோம், ஆனால் இது மக்கள் கொடுத்த முடிவு, இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம் கண்காணிப்போம். அதில் 3-4 விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம். ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம். இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்சநீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ 1-2 தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%. அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆள் கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க இப்படி தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. 1996, 2001 கோவையில் குண்டுவெடிப்பு. அது குண்டுவெடிப்பு மட்டுமல்லைங்க ஐயா, நூற்றுக்கணக்கான நபர்கள் மருத்துவமனையில் இருந்தாங்க, கை கால் கண்ணு போச்சு, 50க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்தார்கள். அது ஒரு பக்கம். இன்னும் நம்முடைய நெஞ்சிலே முல்லை போல் அது தைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அன்னைக்கு அந்த குண்டுவெடிப்பு நடக்காம இருந்தா இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் 10 நகரத்தில் கோயம்புத்தூர் நிச்சயமாக இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக எப்பொழுதும் கூட அந்த பகுதியினுடைய மக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் தலைவர்களும் எப்பொழுதுமே நீங்க மன்னிக்க கூடாது. அதன் பிறகு 2006, 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு மின்வெட்டு நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. நடுத்தர மக்கள், சிறு குறு நிறுவனம் நடத்துறவங்க, குடும்பத்தில் இருந்தா கூட கரண்ட் கிடையாது. 5 ஆண்டு காலம் நம்ம எல்லாம் மின்வெட்டுல இருட்டுக்குள்ள 5 ஆண்டு காலம் தங்க வைத்திருந்தார்கள். அதன் பிறகு 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தோடனே முதல் பனிஷ்மெண்ட் யாரு கொடுத்தாங்க? நாங்க ஐயா கோயம்புத்தூர் மக்களுக்கு தான் முதல் பனிஷ்மெண்ட்
திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாங்க. நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை. முதல் பனிஷ்மெண்ட் என்னங்க ஐயா? கோவிட் காலகட்டம் 2020-21 கோவிட் தடுப்பூசியை மோடி ஐயா கொடுக்கறாங்க. நேரடியா சென்னைக்கு வரும். அங்க இருப்பவர்கள் அதை பிரித்து ஒரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கணும். தமிழகத்திலே மிக குறைவான தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்ட மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். வேண்டுமென்றே திட்டமிட்டு 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு வேண்டுமென்றே கோவிட் தடுப்பூசிகளை குறைவாக கொடுத்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் அங்கிருந்து இங்க வந்தாரு. இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போனாரு, ஒரு கோட்டை போட்டாரு, அடுத்த விமானத்தை பிடிச்சு திரும்ப போயிட்டார். அது கோயம்புத்தூர் மக்களுக்கு திமுகவினுடைய எச்சரிக்கை. எங்களை நீங்க ஆட்சி கொண்டு வரலினா கோயம்புத்தூருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்கின்ற எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அந்த 10 ரூபா அமைச்சர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல 10க்கு 10 ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு. 10 ரூபாய் அமைச்சர் அவர்களே, டாஸ்மார்க்ல வேணா பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி ஜெயிக்கலாம். ஆனா தேர்தல் களத்தில் மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று விட்டது. கோயம்புத்தூர்ல 10க்கு 10 என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும். அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியில் தப்பி தவறியும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள், கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள், கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேனாங்க, நாம மறந்துடக்கூடாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள். வேகமா மன்னிச்சு விட்டுருவாங்க, பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க. ஆனா இந்த முறை பொழைச்சு போங்கன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இதை பறைசாற்றக்கூடிய தேர்தல். ஒரு பக்கம் தன்னையே எஜமான்களாக நினைத்து, தன்னுடைய குடும்பமே முதலாளிகளாக நினைத்து, தன்னுடைய மகன் மருமகன் குடும்பத்தினுடைய ஆடிட்டர் இவங்கெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 5 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சி, 5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி வரிசையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் விடிய விடிய உங்களுக்காக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு திருமண மண்டபத்திலே அழைத்து வைக்கப்பட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய கையில நீங்கள் சரித்திரத்தை மாற்றி படைக்க போகின்ற அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சரியாக 100 நாட்கள்ல 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு விரல்ல நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சி என்பது நிச்சயமாக நல்லவர்களை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கே உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா. ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்கள், நீங்கள் கடுமையா உழைக்கிறீங்க, மாசம் கடுமையாக உழைத்து சம்பாதிக்கிறீங்க, அதுல பட்ஜெட் போட்டு வாழ்றீங்க, அரசுக்கு வரி கட்டுறீங்க, அரசுக்கு வருமான வரி கட்டுறீங்க, அரசுக்கு குடிநீர் வரி கட்டுறீங்க, அரசுக்கு சொத்து வரி கட்டுறீங்க. எல்லாத்தையும் கட்டிவிட்டு கூட அரசு உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்கின்ற பெரிய ஏக்கத்தோடு தமிழகத்தினுடைய நடுத்தர மக்கள் நீங்கள் எல்லாம் 5 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேங்க, மறந்துடாதீங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு. 4 ஆண்டுகளை பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். கடைசி 100 நாட்கள் மட்டும்தான் கடுமையாக உழைத்து, ஒற்றுமையாக உழைத்து அந்த 100 நாட்கள்ல ஆட்சி மாற்றத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நம்முடைய தலைவர்கள், பொதுமக்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, மேடையில் இருக்கக்கூடிய அற்புதமான தலைவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நான் செய்ய இருக்கின்றேன். அதற்கு முன்பாக இதையெல்லாம் உங்களுக்கு பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எப்பவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்குதோ அப்பவெல்லாம் கோயம்புத்தூருக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க.